அக்செப்ட் பண்ணிட்டேன். எல்லாம் ஓகேன்னு இல்லை, ஆனா அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது. அக்செப்ட் பண்ணிட்டேன், இப்போ என்ன? நான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். டீச்சராக இருந்தேன், டெலிகாலராக இருந்தேன், கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன், இப்போ ஃபுட் டெலிவரி வேலை செய்கிறேன். எதுலேயும் உருப்படியாக செட்டில் இல்லை, காசும் சேரலை, நல்லா சம்பாரிச்சதும் இல்லை. அப்போ யோசிக்கிறேன், இவ்வளோ வருஷம் நான் காசை என்ன பண்ணேன்? தேவையில்லாம செலவு, தேவையில்லாம டிசிஷன். இப்போ இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா அக்செப்ட் பண்றதுனால எல்லாமே திரும்ப வந்துடுமா? இல்ல. இன்னைக்கு என் ஏஜ் 35 கிட்ட போகுது. இப்போ யூடியூப்ல வீடியோஸ் போடுறேன். ஆனா இதுல நான் என்ன பண்ண போறேன்னு கூட தெரியல. நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ஒரு வீடியோ பார்த்தா இது நல்லா இருக்கே ன்னு தோணும். அடுத்த செகண்ட் இன்னொரு வீடியோ, அதுவும் நல்லா இருக்கும். இப்படியே 100 வீடியோஸ். எல்லா வீடியோவும் ஏதாச்சும் கற்றுக் கொடுக்கும். புக்ஸும் அப்படிதான், ஸ்டோரிஸும் அப்படிதான். ஆனா எல்லாமே நம்ம லைஃப்க்கு செட் ஆகுமா? யோசிச்சா இல்ல. ஒரு மனுஷனோட லைஃப் இன்னொரு மனுஷனோட லைஃப் மாதிரி இல்ல. அப்போ என்ன? புக்ஸ் படிக்க கூடாதா? பாட்காஸ்ட்ஸ் கேட்க கூடாதா? படிக்கலாம், கேட்கலாம். ஆனா எதுவுமே நம்ம லைஃபை சீக்கிரம் முன்னேற வைக்கிறது இல்ல. அப்போ நான் யோசிக்கிறேன், எனக்கு அட்வைஸ் தேவைதானா? இல்ல அது மட்டும் போதாது. என் லைஃப்ல இருக்கிற ஃபீலிங்ஸை யாராவது இன்டரப்ட் பண்ணாம அப்படியே கேட்டா போதுமா? சில நேரம் சொல்யூஷன் தேவையில்லை, நம்ம சொல்றத லிசன் பண்ணா போதும். அப்போ அக்செப்டன்ஸ் தேவைதானா? வேற ஏதாச்சும் தேவையா? தெளிவு? ஆனா தெளிவு எப்படி வரும்? இன்னைக்கு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. வாட் இஃப் ஐ, ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட லைஃப்ல நான் குடிப்பேன். யாராவது குடிக்காதேன்னு சொன்னா சரின்னு சொல்லுவேன். ஆனா எத்தனை நாள்ல ஒரு ஃப்ரெண்ட் வா மச்சான் சரக்கு அடிக்கலான்னு கூப்பிடுவான். அப்ப போயிடுவேன். ஆனா நான் என்ன கேட்டேன்னா, வாட் இஃப் ஐ டோன்ட் ட்ரிங்க் டுடே? இந்த டே மட்டும். நாளையா? இன்னொரு நாளா? ஒரு வாரமா? ஒரு மாசமா? தெரியல. ஆனா இந்த டேல நான் குடிக்காம இருந்தா, அந்த டேல ஃப்ரெண்ட் கூப்பிட்டா, வாட் இஃப் ஐ சே நோ டு ஹிம்? அவன் என்ன சொல்லுவான்? கோவப்படுவானா? படட்டும். நம்ம மேல ரியலா கேர் பண்ற ஆள் நம்மள ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவனோ அவளோ நம்ம ஃப்ரெண்ட் இல்லனா அதுவும் ஓகே தான். எவ்வளவு நாள் ஃப்ரெண்டா இருந்தாலும் வாட் இஃப் யூ சே நோ டு தெம்? நல்லா இருக்குல்ல இந்த கேள்வி. சோ நான் இதை தான் பண்ண போறேன். வாட் இஃப் ஐ டோன்ட் ட்ரிங்க் டுடே? எது வர போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். ஒரு வாரமா? ஒரு மாசமா? ஒரு வருஷமா? ட்ரை பண்ணலாம். நான் இதெல்லாம் சால்வ் பண்ணல, லைஃப் செட்டில் பண்ணல, பெர்ஃபெக்ட் பிளான் இல்ல. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்டேன். வாட் இஃப் ஐ? இப்போதைக்கு இந்த கேள்வி போதும்.